ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் வந்து நீங்கள் வந்து 40% சொல்லியிருக்கீங்க, டிஎம்கே 60% சொல்லியிருக்கீங்க. ஓகே, அது வந்து உங்கள் சர்வேல இருக்குது. ஆனால் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் பிஃபோர் எலெக்ஷனில் 7 டைம்ஸ் வந்து ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கான தொகுதி. ஸோ ஆர்கே நகரை பொறுத்தவரை ஏடிஎம்கே இப்போ இல்லை, முன்னாள் அவைத்தலைவர் மதுசூதன் அவர்கள் காலத்திலிருந்து ஏடிஎம்கே வந்து வட சென்னையின் முகமாக இருந்தவர் அவர். அதனால ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டர். சூழ்நிலை எப்பவுமே அதுக்கான 30 to 35% ஸ்ட்ராங் ஹோல்டர். இப்போ கரண்டாக இருக்கிற மாவட்ட செயலாளர் ஆர்எஸ் ராஜேஷ் தான் வந்து மீண்டும் டிக்கெட் வாங்குறது ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தான் டிக்கெட் கொடுப்பாங்க. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதுனால தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டிஎம்கே சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து எம்எல்ஏ இருக்க ஜே எபினேசர் அவர்கள் கட்சியிடம் சரி பொதுமக்களிடம் சரி கரெக்டான ஒரு நல்ல நேம் இல்லாதனால அகைன் அவர்கள் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு. இருந்தாலும் அவர்கள் வந்து திரு உதயநிதி அவர்கள் மூலியமா நெருங்கிய வட்டாரத்தில் இருப்பதால் அவர்களுக்கு கிடைக்காத அதிக சான்ஸ் இருக்கு. திமுக வட்டாரங்கள் சொல்ற மாதிரி மீண்டும் சேகர் பாபு ஆர்கே நகர்ல பண்ணார்னா டஃபா இருக்கும் அந்த டைம். டிவிகே பொறுத்தவரை பேஸ் வேல்யூல கேண்டேட்டும் இல்ல. மாவட்ட செயலாளர் வேலூர் இருக்காரு, அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான சான்ஸ் மிகவும் குறைவு தான். ஆர்கே நகர் தொகுதி பொறுத்தவரை 2 முனை போட்டி தான். ஒன்னு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. 2 முனை போட்டியா தான் இருக்கும்.